பாருங்கள், இதை கொண்டு கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஊழியக்காரர் கொண்டு கர்த்தர் நமக்கு திருவுளம் பற்றினதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி மறுபடியும் கர்த்தரை சோதரிப்போமா? சோத்ரம் 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 சோத்ரம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இறுதி ஜெபத்தை ஏறெடுத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவார்கள். ஒரு நிமிடம் ஜெபத்திற்கு பின்னதாக உட்காருங்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உட்காருங்க. இன்னும் ஒரு சில நிமிடங்கள முடிக்க போகிறோம். நம்ம எவ்வளவு நேரங்கள் எங்கெங்கயோ போய் கியூல நின்னலாம் டைம் வேஸ்ட் பண்ணிருப்போம் இல்லையா? கர்த்தர் சமூகத்துல அவரோடு கூட செலவிடுகிற ஒவ்வொரு நொடி பொழுதையும் அவர் கணக்கிலே வைத்திருக்கிறவரா, வீணாய் போகாதபடிக்கு அதை நமக்கு நன்மையாக்கி தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால கொஞ்சம் உட்காருங்க. உங்களுக்கு கர்த்தர் ஏவப்படுவாரேயானால், கர்த்தர் மூலமாய் நீங்கள் ஏவப்படுவீர்களே ஆனால், கர்த்தர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செய்த சாட்சியை ஊழியக்காரரை கொண்டும் அவருடைய வார்த்தைகளை கொண்டும் அவர் பிரத்யேகமா தனிப்பட்ட நபர்களை எழுப்பி அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார்னு சொல்லி அந்த காரியங்களை வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை சாட்சியாய் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்பவர்கள் நீங்கள் சாட்சி சொல்ல போறதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். எனக்கு இந்த நேரத்துல இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு செஞ்ச சாட்சியை நான் சொல்ல போகிறேன். அது எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும், கர்த்தர் மகிமைப்படுவார். ஊழியக்காரரை இன்னும் அதிகமாக வல்லமுள்ள எழுப்புதலுள்ள கருவி அநேக இடங்களில் பயன்பட கர்த்தர் அதுக்கு வழிவாசலை திறக்கக்கூடியதான தன்மையா இருக்கிறது. வாங்க முன்னாடி வாங்க, சாட்சி சொல்ல போறோம். 5 நிமிஷம் தான் நம்ம சொல்ல போறோம். ரொம்ப நேரம் அதிகமா இல்ல. நீங்க உங்க வாழ்க்கையில ஆவில ஆத்மாவில உங்களுக்கு மட்டும் 5 நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கியிருப்பாரானால் நீங்க சில நிமிடங்கள் வந்து சாட்சியில் சொல்லுங்க. நேரம் இல்ல, நீங்க சொல்றவங்க அடுத்தடுத்து என்ன பண்ணுங்க, நீங்க உடனடியே வந்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். நான் இங்கே வீட்டிலேருந்தே கிளம்புக்குள்ளே எனக்கு ரொம்ப ஃபீவராக இருந்தது. ஐயா சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்ச நாளாக தெரியல, சாப்பிட்ட உடனே வாமிட் வர மாதிரியே இருந்தது. சரியாக சாப்பிடவும் முடியல. ஒரு 2 வாரமாகவே அப்படி தான் இருக்குது சரியா. ஆனால் என்னால் சாப்பிட்டா கூட திரும்ப வாமிட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. வயிறு ஃபுல்லாக வயிறு வலிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ ஜபத்துக்கு நான் வரக்கூடாது, எனக்கு ஜுரம் வந்துருச்சு. இந்த கால் வந்து திடீர்னு நெறி கட்டின மாதிரி ஆயிடுச்சு. என்னால் வர முடியாதோ அப்படின்ட்டு பார்த்தேன். ஆனாலும் ஆண்டவர் வந்து என்னை எப்படியே இந்த ஜபத்துக்கு கொண்டு வந்தாரு. ஐயா அவரு ஜபம் பண்ண அவரோட அந்த வல்லமை இறங்கி ஆண்டவர் நிச்சயமா என்னுடைய கட்டுகளை உடைத்திருப்பாரு. நான் விசுவாசமா இருக்கிறேன். இனி என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நான் விசுவாசமா இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில எதை பார்த்தாலும் தடை ஆசீர்வாதமே எனக்கு இல்லை. நான் எப்படி முன்னேறுவேன் அப்படின்ட்டு எனக்கு அநேக கஷ்டம் இருக்குது. ஆனாலும் என் தேவன் ஆண்டவர் இந்த ஐயாவுடைய வார்த்தை மூலமாக என்னுடைய கட்டுகள் உடைத்தார் என்று விசுவாசிக்கிறேன். இனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வழியும் ஆசீர்வாதம் தான். ஆண்டவருக்கு கடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. அடுத்து தொடர்ந்து வாங்க, கூச்சப்படாதீங்க. தேவன் நீங்க சாட்சி சொல்லி ஆகணும். தேவநாம மகிமைக்காக. ஆமா, கர்த்தர் உங்களை வந்து ரொம்ப நாளா நீங்க அபிஷேகம் பராமரிந்தோம். நீங்க அபிஷேகம் கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். நான் வேமுண்டி கிராமத்துலேருந்து வரேன். எங்கள் பாஸ்டர் ஐயா அவங்க வீட்டிலேருந்து சரி பாத்திரம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஜப கொடுக்க போகிறேன் வரையம்மான்னாங்க விசாலம்மா. சரி நானும் வரேன் அப்படின்னேன். ஆனால் நான் சாப்பிட்டேன்னா இந்த தொண்டையிலே அடிச்சுன்னு மாரி இருக்கும். என்னால் ஜெபிக்க முடியாது. எனக்கு ஒரு பயம் நடுக்கும். ஜெபிச்சாலுமே எனக்கு பயந்துக்கினே இருப்பேன். அந்தி பசங்க ஜெபிக்க மாட்டேன். அதேமாரி சாப்பிட்டோன்னா குடல் பக்கத்துலேயே அப்படியே சுறுசுறுன்னு குத்துற மாதிரி இருக்கும். பாஸ்டர் ஐயா அதுன்னு சொன்னார், ஆனால் உனக்கு விடுதலை கிடையாதுன்னு. அதேமாதிரி எனக்கு விடுதலை கிடச்சி நெஞ்சு பயிரில் அடிச்சுன்னு இருந்தது. இப்போ எதுவுமே இல்லை. நல்லா எனக்கு சுகம் கிடச்சிது, பயம் போச்சு. நல்லா அந்தி பஸ்ஸில் நல்லா ஜெபிச்சேன். கர்த்தருக்கு கொடா இருக்கும் நன்றி. அப்பா எதனா வந்து நான் பெற்றுக்கொண்டு போனால் நான் விடுதலை ஆகணும்னு சொன்னேன். விடாமல் நான் விட மாட்டேன் பாடினேன். அதேமாதிரி நான் பெற்றுக்கொண்டேன், நானும் விடுதலை ஆகினேன். கர்த்தருக்கு நன்றி, ஏசாப்பாக்கு நன்றி. தேவனுக்கே மகிமை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து இந்த நம்ம சர்ச்சில் வந்துட்டு 21 நாள் உபவாச ஜபம். இந்த உபவாச ஜபத்தில் வந்துட்டு 3ஆவது நாள் வந்துட்டு நான் எடுத்து நடத்துறதா இருந்தது. நான் வந்து உபவாச ஜபம் பண்ணும்போது நான் வேண்டிக்கினேன், எசப்பா எனக்கு வந்துட்டு ஆவியானவர் எனக்குள்ள வரணும், அந்த வரத்தை தாங்க எசப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கிறீங்கப்பா. நான் வந்துட்டு ஜலத்தினால வந்துட்டு இப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஆனால் வந்துட்டு ஆவியானவர் எனக்குள்ள ஆவியினாலும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு அன்னைக்கு நான் ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்து நான் வந்து